கண்மணி அன்புடன் அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையன லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப வந்து பவித்ராக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றதுக்கு வராங்க. அப்ப வந்து பவித்ரா பார்க்கறதுக்காக அந்த பையன் ஒரு தடவ வீட்டுக்கு வரும்போது, அந்த பையன கண்மணி வந்து பார்த்துர்றாங்க. "யார் நீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான், நானும் பவித்ராவும் லவ் பண்ணோம்னு சொல்றாங்க. ஆனா, அந்த பையன் வந்து ஃபோன்ல காமிச்ச ஃபோட்டோலாம் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே மார்ஃபிங் பண்ண மாரி இருக்கும். எதுவுமே ஒரிஜினல் ஃபோட்டோ மாரி இருக்காது. இதனால கண்மணியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணிக்கு தாலி பிரிச்சு கோக்குற விழா வந்து நடக்கப்போது. ஸோ இந்த விழால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால இந்த விஷயத்த பொறுமையா வந்து அன்புகிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு கண்மணியும் வெயிட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா பவித்ரா அசிங்கப்படுவா அப்படிங்கிறதுக்காகவும், யார்கிட்டயும் சொல்லாம இந்த பிரச்சனைய எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கண்மணி நெனைக்கிறாங்க. ஆனா, யாரும் எதிர்பார்க்காத விதமா கரெக்ட்டா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கப்ப, எல்லாருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து எல்லா விஷயத்தையும் உளறிருவாரு. கண்மணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பவித்ராவ நான் லவ் பண்ணேன்னு சொல்வாரு. ஆனா எல்லார் முன்னாடியும் நானும் கண்மணியும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிருவாரு. இத கேட்ட அன்பு, "நீ கண்மணிய பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கண்மணிய பத்தி எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு கண்மணிய 100% வந்து நம்புறாரு. இதனால கண்மணியும் ரொம்ப சந்தோஷமாகுறாங்க. ஸோ யார் அந்த பெர்சன்? எதுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு பவித்ராவ சொல்லணும், இப்ப கண்மணிய சொல்லணும்? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.